ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा। இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தை தேடி நாம் மீண்டும் வந்திருக்கிறோம். फिर से एक बार हम इस दिन में प्रभु के उपस्थिति में आए हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा। हालेलुया हालेलुया। माफ करना चलेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा है। இந்த மாதத்திலே இரண்டாவது நாளாக நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். आज इस छठवें महीने में दूसरे दिन आए हैं प्रभु के उपस्थिति में। இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசினார். நேற்று தினத்திலே எப்படி கப்பல் துறைமுகத்தை அடைவதற்கு நாடினார்களோ அதை போல் நாம் அமைதலுக்காக நாடினோம். கர்த்தர் ஒரு அமைதலை தருவார் என்று பேசினார். कल के दिन वैसे परमेश्वर ने तुम सभी से बातें किया है जैसे जहाज ने अपने मन की चाहत की बंदरगाह को पहुंचाने के लिए कितना चाहत करता है और उस पर पहुंच जाता है, वैसे हमारे मन की चाहत को हमारे मन की उसी बंदरगाह पर प्रभु हमें पहुंचाने वाला है। நம்முடைய விசுவாச கப்பலின் கேப்டனாக மாஞ்சிரையாக அவர் கேப்டனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். और हमारे इस विश्वास रूपी के जहाज के मांझिरे प्रभु यीशु मसीह है, वो हमारे लिए वकालत करने वाला है। கலங்கி போயிருந்த உங்களை घबराहट हुए अनुभव में था तुमको, ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போயிருந்த உங்களை तुम्हारे एक प्राण में जी नहीं रहता था, तुम्हें हो அலைகளின் கொந்தளினால் பெருங்காற்றினால் இருதயம் கலங்கி போயிருந்த உங்களை और बड़े लहर और तरंगे के नाई तुम्हारा मन में वो जैसे जी नहीं रहता था, इसलिए आपके होठ வெறித்தவளை போல அலைந்து தடுமாறின உங்களை जैसे चक्कर मारे मतवालेपन के अनुभव में तड़प रहा था, आपके वो உங்களுடைய தடுமாற்றத்தை, आपकी इस तड़प को, உங்களுடைய கிளேசத்தை, आपके एक क्लेश को, உங்களுடைய கலக்கத்தை आपके घबराहट को கர்த்தர் பார்த்து परमेश्वर देखकर அமைதல் உண்டாக்குகிறவர் वो दम करने वाला உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். तुम्हारे लिए वो वकालत करता है, கண்களையின் மேல் நிறுத்தி உங்களை உயர்த்துகிறவர். वो तुम्हें चट्टान पर खड़ा करने वाला परमेश्वर, உங்களை கண்களை மேல் உயர்த்துவேன் என்று பேசுகிறார். तुम्हें चट्टान पर वो ऊंचा करेगा। அவை நேற்று தினத்திலே கர்த்தர் உங்களை பேசினார், நான் உயர்த்துவேன். इसलिए कल के दिन परमेश्वर ने तुमसे बातें किया, मैं तुम्हें वैसे ऊंचा करेगा। நீங்கள் எப்படி எதிர்பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுடைய சமூகத்துக்காக, ஆவிக்குள்ளான அனுபவத்துக்காக நீ நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். तुम जैसे परमेश्वर के इस मंडलियों के लिए, परमेश्वर के उपस्थिति के लिए और आत्मिक अनुभव पाने के लिए किस प्रकार का तड़प में है, துறைமுகத்தை தேடி நாடுகிற கப்பலை போல और बंदरगाह के वो मन की चाहत करता उसी जहाज के अनुसार கர்த்தருடைய சபைக்கு போக வேண்டும், ஆராதிக்க வேண்டும், உற்சாகமாக ஆவிக்குள்ளே நாம் மாற வேண்டும். இப்படி ஒரு அமைதலை தேடிக்கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக துறைமுகத்தை கண்டடைய அமைதல் உண்டாக்குவார். वैसे तुम भी इसी कलीसिया पर, आराधना पर आना है, लोगों सब संगति बनवाना है। इस प्रकार के मन की तुम्हारे चाहत को इसी ये मंडली के बंदरगाह पर तुम पहुंचाने के लिए प्रभु तुझे अनुग्रह देगा। நேற்று தினத்திலே நாம் அப்படி சங்கீதம் 107 இருந்து நாம் தியானித்தோம். ऐसे कल के दिन हम वचन संहिता 107 से हम अध्ययन किया है। நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீர்கள், நாடி கொண்டிருக்கிறீர்கள். तुम्हारे मन का ऐसी चाहत है, ஆலயத்துக்கு போகிற துறைமுகத்தை தேடி போய் நாடி கொண்டிருக்கிறீர்கள். हाँ, मैं जो मंडली उस बंदरगाह पर पहुंचाने के लिए आप लोग का मन की चाहत है, तड़प ஆனால் எப்படி எதை நாடி நீங்கள் வர வேண்டும் சொல்லி நேற்று தினத்திலே कल के दिन मैंने बताया कि किस प्रकार तुम्हारा निर्णय और मन्नत मांग कर आना है। பரிசுத்தத்தை நாட வேண்டும், நீதியை நாட வேண்டும், விசுவாசத்தை நாட வேண்டும், அன்பை நாட வேண்டும். பல நாடுகளை கொடுத்து நேற்று தினத்திலே कई प्रकार के खोज में मंडली पर आना करके मैं कल के दिन बताया, पवित्रता, धार्मिकता, विश्वास, धीरज, इसी प्रकार के प्रेम के अनुसार तुम खोज சில காரியத்தை விட்டு நாம்
தேவனுடைய சமூகத்திலே மீண்டும் புதிய ஒரு பிரதிஷ்டையோட கூட நாடி வர வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். कई बातों को हम छोड़ देना है और नए मन्नत के अनुसार नए निर्णय के साथ ये लॉकडाउन खोलने के बाद प्रभु की मंडली में आना करके हम कल के दिन देखा है. லாக்டவுன்ல புதுப்பித்து தேவனுடைய சபையை நாடி நீங்கள் ஓடி வர வேண்டும். अगर इस लॉकडाउन के दिनों में तुम अपने आप को नया बनवाकर परमेश्वर की मंडली को ढूंढकर दौड़कर आना है. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. இந்த நாட்கள்ல இன்னும் ஜூன் வரைக்கும் லாக்டவுன் போட்டிருக்காங்க. और जून 30 तारीख तक लॉकडाउन दोबारा पांचवा है. மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. दोबारा बढ़ा दिया है. சில நிபந்தனைகளோடு கூட. कई योजना के नियम के साथ 8ஆம் தேதியில இருந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் திறக்கலாம் என்று. और कह रहा है 8वां तारीख से ये महीना 6वां महीने के 8 तारीख से वो सारी मंडली को खोल सकता है. ஆனால் ரெட் அலர்ட் உள்ள ஏரியாக்கள ஒரு சந்தேகத்தோடு கூட தான் வைத்திருக்கிறார்கள், இன்னும் தீர்மானிக்கவில்லை. परंतु जिस स्थल पर रेड अलर्ट है, रेड जोन कहलाता है, उसी पर संदेह की बात है. ஆகவே நாம் அதுக்காக ஜெபிப்போம். சீக்கிரமாகவே நம்முடைய ஏரியாவையும் கர்த்தர் परिपूर्णமான விடுதலையை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். लगातार हम इन बातों के लिए प्रार्थना करेंगे. जल्दी से तेज गति से वेग से प्रभु हमारे इस मुंबई में भी हम कलीसिया पर आकर संगति बनवाने के लिए अनुग्रह देना. கிராமங்களில் உள்ளவர்களுக்கு ஈஸியாக அவர்கள் ஆராதித்து விடுவார்கள் 8ஆம் தேதிக்கு அப்புறமாக. जो जो गांव में रहता है वो लोग 8 तारीख के बाद आराधना कर सकता है. நம்முடைய ஜன நெருக்கடியான இடத்துல இருக்கிறோம். हम यहाँ बड़ा भीड़ गर्दी के बीच में हम रहता है. கர்த்தர் ஒரு நாட்களில் ஒழுங்குமாக நமக்கு ஆராதிக்க திருப்பி आने वाले दिनों में परमेश्वर हमारे इस मुंबई में भी क्रमानुसार के अनुसार आराधना के लिए कई मार्ग को खोलेगा. வர 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 இந்த வைரஸை குறித்தக்கூடிய காரியங்கள் ஒரு மாற்றமாகவே ஆகி கொண்டிருக்கிறது. और दिन बढ़ते बढ़ते ये वायरस के कामों ऐसे कम होते जा रहा है. துவக்க நாட்கள்ல தேசத்தின் தலைவர்களுக்கு இது குறித்து அதிகமா தெரியல. जो शुरुआत में वायरस के शुरुआत के दिनों में हमारे देश के नेता जो लोग इसके बारे में उतना जानकारी नहीं था. வேர்ல்ட் हेल्थ ऑर्गेनाइजेशन அதுக்கு கூட சரியாக புத்தி வரல. जो वर्ल्ड हेल्थ ऑर्गेनाइजेशन दुनिया के आरोग्यता के लिए और स्थापन है, वो भी ये वायरस के बारे में उतना जानकारी नहीं था. சுகாதாரத்திலே தேறினவர்கள், ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல உயர்ந்து படித்தவர்கள் இத சரியானபடி நிதானிக்க முடியாத துவக்க நாட்களில் நிதானித்துக் கொள்ள முடியும். और जो आरोग्यता के बारे में कितना पढ़ाई व्यक्ति लोग, वो भी ये शुरुआत के दिनों में कोरोना के बारे में उतना जानकारी बिना ஓரளவு இதை குறித்து தெளிவுபட்டிருக்கிறார்கள். இதோடு கூட எப்படி நாம் ஜீவிக்கலாம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். परंतु अभी सारे लोगों को जान पड़ा कि किस प्रकार इस कोरोना वायरस के साथ हम लड़ सकता है, जी सकता है. அப்படி ஒரு ஒழுங்குகரமாக அவர்கள் மற்ற தேசங்களை கணக்கிட்டு இந்த தேசத்தில் நடந்ததை கணக்கிட்டு அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். वैसे एक नियम के अनुसार दूसरे देश से क्या होता था, ये देश में क्या हो रहा करके वो लोग दोनों को फर्क देकर अभी थोड़ा नियम बना दिया है. கிட்டத்தட்ட 1,98,300 சில்லற பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில். लगभग ये भारत देश में 1,98,000 और समथिंग लोग इस पर पीड़ित हुआ है. हालेलुया हालेलुया. அதுல கிட்டத்தட்ட 6,000 கிட்ட अनेकर மரித்திருக்கிறதாக பார்க்கிறோம். इसमें से लगभग 6,000 के ऊपर लोग मर गए, सो गए. ஆண்டுடைய 5,000 சில்லற சொல்றாங்க. 6,000க்கு உள்ளார பேர் மரித்திருக்கிறதாக இந்தியால சொல்றாங்க. 5,000 से 6,000 के अंदर आएगा, इतने लोग हमारे भारत देश में मर गए. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. नाम की महिमा. இதுல நீங்க சொல்ற மாதிரி வயதானவர்கள் தான் அதிகமாக சாகிறார்கள் என்று சொல்கிறார். इसी में से जो कोई बूढ़ी लोग है, बुजुर्ग लोग है, वो ये ज्यादा से ज्यादा मर जाता है. அப்படி அல்ல, கணக்கெடுத்து பார்த்தால் 50% மேல யார் இறந்திருக்கார்கள் என்று சொன்னால் 60 வயசுக்கும் 40 வயசுக்கும் உட்பட்டவர்கள், 20 வயசுக்கும் 60 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் இத்தனை விழுக்காடு இறந்திருக்கிறாங்க பார்க்க முடியும். परंतु वैसे नहीं है. हम अभी हिसाब करके देखेंगे हाँ तो 60 उम्र से और 60 उम्र के नीचे और 20 उम्र के ऊपर से इतना टाका में कितने लोग मर गए हैं. எப்படி என்று பார்த்தால் ये कैसा है? இது வயதானவர்கள் என்று நீங்கள் சொல்லிட வேண்டாம். अगर आप लोग ऐसे मत कहना है ये बुजुर्ग लोग के मर जाता है. யாரை பலவீனம் உள்ளவர்களை தாக்குகிறார்.
जो कोई ताकत भी न रहता कमजोर में उसको ये वायरस पीड़ित होता है। பலவீனம் உள்ளவர்களை தாக்குகிறது. कमजोर लोग इस वायरस का पीड़ित में होता है। இதை நன்றாக விளங்கிக் ये கொள்ளுங்கள். बात को अच्छी रीति से तुम लोग அதாவது समझ நம்முடைய पाओ। சரீரத்துக்கு தேவையான அவனோட எதிர்த்து அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய பலம் நமக்கு வேணும். இம்யூனிட்டி பவர் தேவை. इसका मतलब क्या है? जो वो वायरस से हम लड़ने के लिए हमारा इस शरीर का अंदर वो इम्यूनिटी पावर, वो ताकत हमारा जरूरत है। அதாவது சில சிம்டமிக் வைரஸ் இருந்தனா அது சில வியாதியோட அறிகுறி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக இது தாக்குது. इसका मतलब क्या है? कई बीमारियों को लक्षण के साथ जो रहता है उस व्यक्ति को इस वायरस पीड़ित करता है। கேன்சர் பேஷண்டாக இருக்கலாம், अभी उदाहरण कैंसर கிட்னி पेशेंट, ஃபெயிலியராக இருக்கலாம், किडनी फेलियर, ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம், हार्ट पेशेंट, HIV வைரஸ்ல தாக்கப்பட்டிருக்கலாம், HIV वायरस, அல்லது டிபி பேஷண்டா இருக்கலாம். नहीं तो टीबी पेशेंट। பலவிதமான ஏதாவது ஒரு नोயினால் பீடிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஈஸியாக அவன் தாக்குகிறான். वैसे इसी प्रकार का किसी बीमार के पीड़ित में हुआ है, ये लोगों को ये वायरस जल्दी से वेग से அதுக்கு வயது காரணம் அல்ல. इसका उम्र कुछ कारण नहीं। நீங்கள் வயதை வைத்து கணிக்காதீர்கள். நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று பார்க்க வேண்டும். इसका उम्र कारण नहीं, हमारा बल क्या है, हमारा निर्बल क्या है, वो ஆண்டவருடைய ये है। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। பலவீனமானவர்களை தாக்குகிறான். वो निर्बल लोगों को पीड़ित होता है। நாம் கூட இந்த நாட்கள லாக்டவுன் ஆன காலங்கள்ல நானும் ஜனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். मैं भी इस लॉकडाउन के दिनों में ये महामारी के बीच में सारे लोगों के लिए प्रभु पर विनती करता हूँ। இஸ்ரவேல் இருந்து தேவனுடைய ஜனத்தை தேவன் நடத்தி மோசேயினால் கொண்டு வருகிறார். और इस्राएल लोगों को मूसा के द्वारा मिस्र देश से लोग ने परमेश्वर छुड़ा कर ले आया था। அமலேக்கு இருக்கக்கூடிய சத்துரு வழிமறித்து பலவீனமானவர்களை எல்லாம் வெட்டினான். अब जो शत्रु अमलेकियों ने क्या किया कि जो निर्बल लोगों को वो रास्ते पर मार डाला। யாரை தாக்குகிறான்? वो किस व्यक्ति को मार डाला था? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। பலவீனமானவர்களை வெட்டினான். निर्बल लोगों को। உபாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். व्यवस्था विवरण 25। எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனர்களை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. व्यवस्था विवरण 25:17। स्मरण रखी जब तू मिस्र से निकलकर आ रहा था तब अमलेक ने तुझसे मार्ग में क्या किया, अर्थात उनको परमेश्वर का भय न था। इस कारण उसने जब तू मार्ग में तख्ता बांधा था तुझ पर चढ़ाई करके जितने निर्बल होने के कारण सबसे पीछे பலவீனரை எல்லாம் வெட்டினான். सब निर्बल लोगों को वो मारा। உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கியன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழியப்பட கடவாய். இதை மறக்க வேண்டாம். इसलिए जब तेरा परमेश्वर यहोवा उस देश में जो तेरा पाप करके तेरे अधिकार में कर देता है तुझे चारों ओर के सब शत्रुओं से विश्राम दे, तब अमलेक के नाम धरती पर से मिटा डालना और तुम इस बात को न भूलना। எகிப்திலிருந்து मिस्र देश से கானானுக்கு கொண்டு போவதற்காக மோசே 6 லட்சம் புருஷர்கள் பல லட்சம் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வந்தார். मिस्र देश से कानान देश में पहुंचाने के लिए मूसा ने 6 लाख पुरुष 1 लाख लोगों को वैसे कानान देश के लिए ले आया था। நாம் இந்த உலகமான எகிப்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பரம கானானுக்காக அழைத்த ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். हम भी वैसे इस संसार से हमें प्रभु छुड़ाकर वो परम कानान पर हम पहुंचाने के लिए उसी वादा के अनुसार हम भी भय के साथ प्रभु का इंतजार में रहता है। நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். हम एक यात्रा में रहता है। हम भी एक मूसा की यात्रा में है. मूसा के जैसे हम भी एक यात्रा। हालेलुया. நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். हम एक यात्रा में है। हिंदी में एक गीत है, हम सियोन के
मुसाफिरे हमसे बड़ी दुनिया में हम सियोन के मुसाफिरे हमसे बड़ी दुनिया में जाएंगे उजाला में रहेंगे प्रभु के साथ हालेलुया 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 हम सियोन के मुसाफिरे हमसे बड़ी दुनिया में जाएंगे उस जगह में रहेंगे प्रभु के साथ हालेलुया 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 हम सियोन के இந்திமே முசாஃபிர் விளையாட்டு நாம் ஒரு सियोनिन பயணத்தில் இருக்கிறோம் हम एक सियोन के मुसाफिर में हैं हालेलुया हालेलुया நாம் அந்த பரம கானானை அந்த சியோனை அடைவதற்காக அந்த தேவனிடத்துல ஒரு பயணமாக நம்ம ஒரு அழைப்புல பயணமாக இருக்கிறோம் आमीन हम उस परम कानान को उस सियोन को पहुंचाने के लिए उसी बुलाहट में हम थोड़ा प्राण சியோன் வாசிகள் என்று சொல்லப்படுகிறது सियोन वासी करके हमें பரலோக வாசிகள் स्वर्गीय वासी இந்த பூமிக்குரிய வாசிகள் அல்ல நாம் हम इस धरती का वासी नहीं இந்த உலகத்துல வியாதி इस धरती में बीमार வறுமை और दरिद्रता दरिद्रम, कंगाल எல்லாம் வரலாம் सब कुछ आए ஆனாலும் அந்த வேலையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் பரலோகத்திற்காக நியமிக்கப்பட்டவன் परंतु उन दिन में तुम सभी समझ पाना कि मैं तो वो स्वर्गीय कानान के लिए वो स्वर्गीय இனிவரும் பலனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் आने वाले फल के ऊपर तेरा ये दृष्टि पहुंचना रहना होना உன்னுடைய நோக்கம் இனிவரும் பலன் और तेरा खोज ही आने वाले फल पर என்ன நடந்தாலும் இனிவரும் பலன் நோக்கத்துக்காகவே ஓட வேண்டும் कुछ भी की ना हो आने वाले फल के ओर दृष्टि रखो கர்த்தர் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வரும்போது वैसे परमेश्वर ने लोगों को छुड़ा कर ले आया था तभी இளைத்து விடாய்த்து பலவீனமானவர்களை எல்லாம் வெட்டினான் சத்துரு सारे निर्बल लोगों को शत्रु ने मार डाला அப்படியே சிங்காசனத்துக்கு விரோதமாக எழுந்த சத்துரு जो परमेश्वर के सिंहासन के विरोध से खड़ा था ये शत्रु யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் निर्गमन 17 अध्याय அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் निर्गमन 17:16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் और कहा यहोवा ने शपथ खाई है कि यहोवा अमलेकियों से पीढ़ियों तक लड़ाई करता रहेगा கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக ये परमेश्वर के सिंहासन के विरोध से இந்த கூட்டம் சத்துரு எழுந்தது ये झुंड ये शत्रु का झुंड खड़ा था கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக परमेश्वर के सिंहासन के विरोध से ஹalleluya हालेलुया நமக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் हमारे विरोध से जो कुछ हथियार बांध रहा है वो हमें प्रफल नहीं कर सकता எடுத்தான் சத்துரு वैसे शत्रु खड़ा हुआ था வழிமறித்தான் शैतान ऐसे रोका था பலவீனர்களை வெட்டினான் सारे निर्बल लोगों को मार डाला था ஆனால் தேவனுடைய திட்டம் परंतु परमेश्वर का युक्ति ஜனத்தை கொண்டு சென்றது लोगों को लेकर आया है ஹalleluya हालेलुया தேவனாகிய கர்த்தர் प्रभु परमेश्वर அந்த சத்துருவை மறக்கல वो शत्रु को कभी न भूला था அது ஒருபோதும் நீ வைக்க கூடாது அவர்களை இந்த பூமியிலே சொன்னார் इसलिए परमेश्वर ने कहा था वो अमलेकी इस धरती से मिटा डाल
பலவீனர்களை வெட்டினான். निर्बल लोगों को मारा. இந்த வியாதி யாரை தாக்குது? ये कोरोना किसको पीड़ित करता है? சரீரமான பலவீனத்தை குறித்து சொல்லுங்க. ये शारीरिक रीति का एक निर्बल. நாம் ஆவிக்குரிய சபையில சில பலவீனர்கள் இருக்கிறார்கள். परंतु हमारे आत्मिक मंडली पर कई निर्बल लोग हैं. அந்த பலவீனர்களை சத்துரு தாக்குறார். वो निर्बल लोगों को शत्रु मार डालता. கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम सावधान रहना है. அல்லேலூயா. हालेलुया. அவர்களுக்காக அப்போஸ்தலன் பவுல் அப்படி ஜெபிக்கிறார். इसलिए इसी प्रकार के निर्बल लोगों के लिए प्रेरित पौलुस विनती करता है. அப்போஸ்தலர் எப்படிங்க 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். प्रेरितों 20:28 से पढ़े. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். इसलिए अपनी और पूरे झुंड की चौकसी करो जिसमें पवित्र आत्मा ने तुम्हें अत्यंत ठहराया कि तुम परमेश्वर की कलीसिया की रखवाली करो जिसे उसने अपने लहू से मोल लिया. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். मैं जानता हूँ कि मेरे जाने के बाद फाड़ने वाले भेड़िए तुम्हें आएंगे. உங்களில் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடுகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். तुम्हारे ही बीच में से भी ऐसे ऐसे मनुष्य उठेंगे जो चेलों को अपने पीछे खींच लेने के टेढ़ी मेढ़ी बातें कहेंगे. ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். इसलिए जागते रहो और स्मरण करो कि मैंने 3 वर्ष तक रात दिन आंसू बहा-बहाकर हर एक को चेतावनी देना. இப்பொழுது சகோதரி நீங்கள் பக்தி விருத்தி அடையும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையில வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். और अब मैं तुम्हें परमेश्वर को और उसके अनुग्रह के वचन को सौंप देता हूँ जो तुम्हारी उन्नति कर सकती है और सब पवित्र किए हुए लोगों से साझी करके मिरास दे सकता है. பலவீனர்களுக்காக निर्बल लोगों के लिए ஜெபிக்க ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி ஒப்புக் கொடுக்கிறார்கள் வசனத்துக்கு. वैसे सेवक लोग निर्बल लोगों के लिए अपने विनती में प्रार्थना में सौंप देता है. கிருபையில வசனத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். अनुग्रह के वचन पर निर्बल लोगों को सौंप कर प्रार्थना करता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பலவீனமான निर्बल लोग பலவீனமானவர்களை நாம் சரியானபடி கண்டுகொள்ள வேண்டும். निर्बल लोगों को हम अच्छी रीति से पहचान लेना है. சபையில பலவீனமானவர்கள் உண்டு. मंडली में ये निर्बल लोग रहता है. நம்ம வீட்ல பலவீனமானவர்கள் உண்டு. हमारे परिवार में भी निर्बल लोग रहता है. ஆவிக்குரிய ஜீவியத்துல பலவீனமானவர்கள் உண்டு. आत्मिक जीवन में निर्बल लोग रहता है. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நீங்கள் தாங்க வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும். वैसे जो विश्वास में निर्बलता में है उनकी निर्बलताओं में हम उनको सहायता करना है. ரோமர் 14:1 வாசிக்கிறோம். रोमियो 14:1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயித்திருங்கள். जो विश्वास में निर्बल है उसे अपनी संगति में ले लो परंतु उसकी संज्ञाओं पर विवाद करने के लिए விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். वो विश्वास में जो निर्बल है उनको अपनी संगति पर ले लो. அவருடைய மன ஐயங்களை குற்றப்படுத்தாமல் நிர்ணயிக்காதிருங்கள். परंतु उनका संज्ञाओं पर विवाद मत करो. விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்கள் உண்டு. वैसे विश्वास में निर्बल लोग रहता அதை है. கவனிக்க வேண்டும். सुनिए, அவங்க இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் காலங்கள்ல தாக்கிடக்கூடாது. वो लोगों को जो विश्वास में निर्बल है इस लॉकडाउन प्रति में हम ना मार. நம்முடைய ஆவிக்குரிய பார்வை இதுதான் இருக்கும். हमारा आत्मिक दृष्टि वैसा ही रहना. அதான் ஊழியக்காரங்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தொலைபேசி மாத்திரம் கொண்டு எப்படி இருக்கீங்க? इसलिए सेवक लोग क्या करता है लॉकडाउन के दिनों में हर एक विश्वास के परिवार में फोन करके आप लोग कैसा है அவருக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். क्योंकि वो विश्वास लोगों के लिए सेवक जिम्मेदारी है. அவர் ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன பலவீனம் தெரியும். और उनका प्राण आत्मा शरीर में क्या निर्बलता वो जानता है. பலவீனம் தெரியும். उनकी निर्बलता के बारे में सेवक जानता है. அதுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டியதாக. इन बातों के लिए गई युक्ति देना है फिर प्रार्थना भी करना है. ரோமர் 12:1 வாசிக்கிறோம். रोमियो 15:1 அன்றைய பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல்
अतः अब बलवानों को चाहिए कि निर्बलों की निर्बलताओं को सहे, பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். निर्बलों की निर्बलताओं को सहना है, பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். निर्बलों की निर्बलता को सहना है. அல்லேலூயா. हालेलुया. பலவீனருடைய பலவீனங்களை பலமாயிருக்கக்கூடியவர்கள் தாங்க வேண்டும். निर्बलों की निर्बलता को जो बलवान रहता है वो लोग सहना है. நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். हमें से हर एक अपने पड़ोसी को उसकी भलाई के लिए प्रसन्न करे कि उसकी उन्नति हो. கிறிஸ்துவும் தமக்கே துயரமாய் நடாமல் நம்மை நிந்திக்கோடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கபடி நடந்தார். क्योंकि मसीह ने अपने आप को प्रसन्न नहीं किया, पर जैसे लिखा है, तेरे निंदकों की निंदा मुझ पर आ पड़ी. தமக்கே பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறார். हम अपने आप को प्रसन्न नहीं करते, மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக दूसरे की परमेश्वर की भक्ति बोलो அவருக்கு பிரியமாக और उनके प्रिय के अनुसार கிறிஸ்துவும் चलो. தமக்கே பிரியமாடாமல் உம்மை நிந்திக்கோடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கபடி நடந்தார். वैसे भी अपने आप को प्रसन्न नहीं किया, पर जैसे लिखा था, तेरे निंदकों की निंदा मुझ पर आ पड़ा, वैसे चला. மற்றவருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். दूसरे की निर्बलता पर हम सहायता करना. மனைவி ஒருவேளை வீட்டுல பலவீனமா இருக்கும், यदि हमारे परिवार में पत्नी निर्बल होगी, அல்லது புருஷன் பலவீனமா இருக்கும், नहीं तो पति निर्बल होगा, பிள்ளைகள் பலவீனமா இருக்கும், नहीं तो हमारे बच्चों निर्बल உங்கள் होंगे, தாய் தகப்பன் பலவீனமா नहीं இருக்கும். तो तुम्हारे माता पिता விசுவாச निर्बल होंगे. ஜீவியத்துல विश्वास के जीवन में பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். हम निर्बलों को हम सकना है தர்க்கம் பண்ணிவிடாது, और विवाद नहीं करना, சண்டை போட்டு விடாது, विवाद नहीं करना வாக்குவாதம் பண்ணிடாது. और बात मत करना. அல்லேலூயா. हालेलुया. அப்புறம் இப்படிப்பட்ட விவாதம் பண்ணி वैसे बात करके இன்னும் அவர்களை பலவீனமாக்கிற வேண்டாம். हम और भी उनका निर्बल में न डालना. நீங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், हम एक ही रूम पर रहता है, 70 நாள் இருக்கீங்கன்னு சொன்னா 70 दिन हम एक ही रूम में रहते हैं, வாக்குவாதம் தர்க்கம் உண்டாயிடக்கூடாது. फिर हमारे बीच में वाद विवाद सब लड़ाई झगड़ा, ஒருவர் பார்த்துட்டே இருக்கீங்க, एक दूसरे को एक चेहरा दूसरे के चेहरा को देखता है. இத வை, ये रखो, இத வைக்காத, ये मत रखो, இத சம, ये पका, इसे समझ क्या है? ये मत पका, நீ அப்படி செய், तो ऐसे कर, நீ இப்படி செய். तू वैसे कर. ஒவ்வொரு அசைவுகளையும் மாத்திக்கொண்டே இருக்கணும். वैसे हम क्या करता है, हर एक कामों को बदलते रहता है. நம்ம அவைகள் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டே இருக்கு. हमारा हर अंग को भी काम करता है, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்துல இயங்குது. हर समय हमारे अंग हर प्रकार का काम करता है. ஒவ்வொருத்தரும் பலவீனமானவர்கள் தான். इसी प्रकार हमारे बीच में सभी மற்றவருடைய निर्बल होते हैं. பலவீனர்களை நீங்கள் தாங்க. इसलिए हम अपने आप को प्रसन्न नहीं, निर्बलों को निर्बल விசுவாசத்தில் बनाना है. பலவீனத்தோடு இருக்கிறார்கள், विश्वास जो भी निर्बलता में रहता அந்த है, பலவீனர்களை தாங்குங்கள். वो निर्बलों को सहो. அல்லேலூயா. हालेलुया. சபையில எல்லா விதமான ஆத்துமாக்கள் வருது. और मंडली में हर प्रकार के प्राण आता. ஒரே ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? क्या एक ही भोजन खिला सकता? பலவீனமான ஒரு ஆகாரம்னா என்ன? குழந்தையான ஆகாரம் தான் என்ன? பால். और निर्बल लोग का आहार मतलब क्या है? दूध. சாப்பாடு அத காணா. அல்லேலூயா. हालेलुया. निर्बल लोग का भोजन दूध. பலமுள்ளவர்களுக்கு ஆகாரம் வேற, பலவீனமானவர்களுக்கு ஆகாரம் வேற. जो बलवान है उनका आहार अलग है, जो निर्बल है उनके आहार अलग है. ஆகாரம்னா ஆகாரம் தானா? போஜன். भोजन. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பலவீனத்துக்குள்ள, அதாவது குழந்தை அனுபவத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். वो तो बचपन के अनुभव में है, बच्चे बालकों के விசுவாசத்துல अनुभव में. கொஞ்சம் குழந்தை அனுபவத்துல वो இருக்கும். उनके विश्वास में बालकों के अनुभव में है. தடித்த வார்த்தைகளை பேசிடக்கூடாது. इसलिए हम कठिन बात को मत कहना. தடித்த வார்த்தை பேசும்போது நமக்கு கோபம் வந்துருது. क्या कठिन வீட்டுக்குள்ள कमरे के अंदर कठिन शब्द बोलने में गुस्सा. ஏ எருமமாட, ए बाइस ஏ கேண்டா. கேண்டானா என்ன? கேண்டா तेरे ममन எருமமான கேண்டா. அது என்ன? இந்த कांडा में காண்டாமிருமே. एक गेंडा. தடித்த வார்த்தை பேச குடும்பத்துல சரண் கோபம் ஏறுது. वैसे कठिन शब्द उपयोग करने में परिवार में गुस्सा सड़ जाता. பலவீனமானது. निर्बल लोग, மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ பலவீனமானவர்களை விசுவாசத்துல சேர்த்துக் கொள்ளுங்க. पति पत्नी बच्चे जो निर्बलता है उनकी निर्बलताओं में तो सगो. அதாவது அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்போம். वो उनके निर्बलों के लिए जरा छोड़ दो.
அல்லேலூயா. Hallelujah. நான் பிடித்ததுதான் 3 நாள், வயதுக்கு 3 நாள் சொல்லக்கூடாது. ऐसे जिद मत पकड़ो, खरगोश को तीन पैर। அல்லேலூயா. Hallelujah. நான் முடிச்சது 3 நாள் சொல்லக்கூடாது. मैं जो पकड़ा है वो खरगोश को 3 पैर। ஒருவேளை சரியா தான் இருக்கும். शायद वो ठीक रहेगा, நீங்க சொல்றதான் சரி. शायद जो तुम कहता है तेरा युक्ति सही है, ஆனாலும் அந்த இடத்துல தளர்த்திக்கணும். परंतु उसी जगह पर थोड़ा ढीला அவர் करो, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர். क्योंकि वो विश्वास में निर्बल है। அவருக்கு பலவீனம் இருந்தா சாத்தான் வெட்டத்தான் செய்வான். वो निर्बल होगा तो शैतान उनको मारेगा। அல்லேலூயா. Hallelujah. வீட்ல பரவும் சாப்பாடு எல்லாம் வந்து வியாதியின் சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்கோம். और फिर क्या है, फिर खाना वो भोजन क्या मिलेगा, बीमारी लोग को भोजन नहीं मिलेगा। மனைவி நிறைய உப்பு கொண்டு பண்றோம். तो वो क्या करता है, वो पत्नी नमक को ज्यादा डाल देती है, புளியை நிறைய கரைச்சுட்டுருவோம். इमली ज्यादा डालती है, அல்லது என்னது மஞ்சள் போட ஏராளமாக கூட்டுல போட்டு தெரியும். नहीं तो हल्दी का पाउडर ज्यादा அசப்பத்தை डालती நீ है, சாப்பிடணும். फिर तू कड़वेपन की भोजन அல்லது खाना, நிறைய மிளகாத்தூளை போட்டுருவோம். नहीं तो वो मिर्ची का पाउडर ज्यादा डाल दे, பிரஷர் ஏறிடுது. उसका बीपी बढ़ जाता है, ஏறிட்டு என்னத்தையும் நம்ம சகல பண்ணி இறக்கி வை. फिर सड़ जाएगा तो बस खत्म। வெயில் அகோரம் வேற. और खड़ी धूप में, அதனால விசுவாசத்தில் பலவீனம். इसलिए जो विश्वास में कमजोर है, சில விஷயங்களை நாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளணும். कई बात में हम अपने आप को थोड़ा ढीला करना है। இந்த லாக்டவுன் போட்டேன்னு சொன்னா நாம இருக்க முடியுமா? கொஞ்சம் தளர்த்த தான் செஞ்சிருக்கிறோம். क्या ये लॉकडाउन अभी इससे पहले के जैसे अभी रखेगा तो हम जी सकते हैं क्या? इसने थोड़ा ढीला किया सरकार, பலவீனமானவர்கள் क्योंकि निर्बल लोग है, நம்ம கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காங்க. इससे थोड़ा निर्बल होता है। எல்லாத்துலயும் டாலரன்ஸ் உண்டு. सारी बातों में टॉलरेंस है। இதை கவனிக்க வேண்டும். सुनिए, ஆகவே நமக்கே பிரியமாய் நடந்துக்கிட்டு நினைக்க கூடாது. इसलिए हम ऐसे मत सोचना है हम अपने आप को प्रसन्न करना, அதாவது நான் எனக்கு இது சரியா இருக்கும் உன்னுடைய ஒப்பீனியன் இருக்கட்டும். मतलब तू जो कहेगा वो बात सही है, फिर भी रहने दो, மற்றவருக்கு பிரியமானவர். दूसरे की प्रसन्न करो। அல்லேலூயா. Hallelujah. நமக்கே நாம் செய்வது சரிதான் இப்படித்தான் செய்யும் சொல்லி சொன்னா அது ஒரு பிடிவாதம், அந்த குடும்பத்திலே பெரிய குழப்பம். फिर अपने आप से मैं जो करता है यही सही वैसे करना करके तू जीत पकड़ेगा तो फिर परिवार के अंदर झगड़ा हो जाता அது விட்டு கொடுப்போம். है, थोड़ा ढीला हो जा। இப்படி சின்ன விஷயத்துல இருந்து குடும்பங்கள்ல பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஏராளமா இருக்கு. वैसे छोटी सी बात के कारण जो अलग किया हुआ परिवार बहुत है। விசுவாசிகள் இருக்காங்க, அவிசுவாசி இருக்காங்க, டிவோர்ஸ் கேஸ்ல ஏராளமான பேர் இருக்காங்க. इसी में विश्वासी भी है अविश्वासी भी है, आजकल डिवोर्स का केस बहुत है। குடும்பத்துல அநேக பிளவுபட்டு போய் கிடக்கிறாங்க. परिवार में ऐसे कई बात अलग अलग हो गई है। ஏன்னா நீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காவிட்டால் அந்த கேஸ் வழக்கு கோர்ட்டுக்கு போகும், சட்டத்துக்கு தான் போகும். क्योंकि तुम पति पत्नी एक दूसरे को ऐसे नहीं छोड़ेगा तो मन से, फिर क्या होता? वो मुकदमा लड़ना है। ஒரு அறைக்குள்ள ஒருவருக்கொருவர் பயந்து கொண்டு விட்டால் முடிஞ்சது கதை. यदि तेरे कमरे के अंदर एक दूसरे से प्रेम से बात करने में बस खत्म है। அல்லது அது வேற சட்டத்துக்கு அவங்க அப்பா அம்மாட்ட போகும். नहीं तो वो कानून क्या होता है उनकी माता पिता के पास, உங்க அப்பா அம்மாட்ட போகும். नहीं तो तेरा माता पिता के पास। வித்தியாசமாக போகிறது. वैसे गई, அடுத்தது அது கோர்ட்டுக்கு போகுது, फिर उसके बाद मुकदमा कोर्ट में जाना है। சட்டத்துக்கு போகுது. वो कानून के अनुसार मुकदमा लड़ना है। அதாவது நீங்களே இதை தீர்த்துட்டா கிருபையாக முடிஞ்சிடும். तो अनुग्रह के द्वारा एक दूसरे के बात में वो प्रेम से खत्म करो, அல்லது சட்டத்தின்படிதான் தீர்க்கப்படும். नहीं तो कानून के अनुसार मुकदमा लड़ना है। கிருபையாக தீர்த்துக்கொள்ளும். अनुग्रह के द्वारा तुम शांत हो जाओ। விலகினங்கள் உண்டு. निर्बलता तो होता है। நான் எடுத்துக்கிட்டா ஒரு 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 சம்பவம், ஒரு கதையை சொல்றேன். अभी मैं एक उदाहरण के लिए एक कहानी बताने वाला हूँ। ஒரு 2 பேர் கிராமத்துல இந்த இதுல போயிட்டு இருக்காங்க, பயணம் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்காங்க. दो व्यक्ति एक गांव में ऐसे यात्रा जा रहा था। யாத்திரை போயிட்டு இருக்கும்போது वैसे जाते समय அப்போ கூட ஒரு வழி போக்கணும். वहाँ और दूसरा एक व्यक्ति आया है। அவன் வேற எங்கோ போற ஒரு வழி போக்கணும். वो और दूसरे मार्ग पर जाने वाला व्यक्ति था। இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனும் வந்து ये दोनों बैठ के बात करने लगा, वो भी आपस में आके बैठ गए। வழி கேட்கறான்.
वो कुछ मार्ग के बारे में पूछा। வழியை சொல்லுகிறார்கள். ये मार्ग को ये लोग बता ஒரு रहा है। மரத்தடியில இளைப்பாறுகிறார்கள். ये एक वृक्ष के नीचे ये तीनों ऐसे तसल्ली पाता था। இவங்க ரெண்டு பேரும் தன் ஊர் பக்கத்துல உள்ளவங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ये दोनों जो पहले आया था, சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. दोनों जो पहले आया था चरवाहा था, दोनों अपने हाथ में खाना ले आया था। இவன் வழி போக்குன்னு போறான். ये जो तीसरा आया वो किसी दूसरे मार्ग पर जाने वाला। இவங்க பக்கத்து கிராமத்துல ஆடு மேய்க்கிறவங்க. ये दोनों जो बगल का गांव से पेड़ पकड़ी चराने वाला था। அப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. और ये दोनों वो तीसरे व्यक्ति को कहा था तू भी आजा हमारे साथ भोजन खा। ரெண்டு பேரும் அவங்க டிஃபன் எடுக்கறாங்க. ये दोनों अपने बाक्स को डब्बा खोला था। ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. ये दोनों खाने लगा। ஹalleluya. हालेलुया। ஒருவன் இருந்தது 5 ரொட்டி. एक के पास 5 रोटी था இன்னொரு இருந்தது 3 ரொட்டி. और दूसरे के पास 3 रोटी था। அந்த மொத்த 8 ரொட்டி. अभी कितना है? वो टोटल 8 रोटी हो गया। 8 ரொட்டிய ये 8 रोटी में ஒரு ரொட்டியை மூணா பங்கு போடுறாங்க. एक रोटी को 3 भाग किया है। ஹalleluya. हालेलुया। 3 பங்கு என்ன சொன்னா என்ன எத்தனை பாம்? एक रोटी को 3 भाग करके करेगा तो 8 रोटी कितना हो जाता? எத்தனை 3 24 24 रोटी, 24 टुकड़ा हो जाता। 24 ரொட்டி. 24 टुकड़ा। ஒரு ஆளுக்கு 8 ரொட்டி. एक ஒரு ஆளுக்கு 8 பகுதி. तुंड। 8 துண்டு. एक व्यक्ति को 8 टुकड़ा मिलता है। 8 ரொட்டில 24 துண்டுகள். 8 रोटी को 3-3 भाग करके 24 टुकड़ा बन गया। உனக்கு 8 துண்டு. अभी एक व्यक्ति को 8 टुकड़ा। அந்த வழி போக்கு நீ சாப்பிடுறியா கொடுக்க. वो तीसरा व्यक्ति का हाथ में दिया तुम खा लो। இவனுக்கு இன்னொருத்தனுக்கு கொடுக்க. अब ये दोनों भी 8-8 लिया है। மொத்தம் 24 துண்டு. अभी 24 टुकड़ा में भाग कर சாப்பிட்டு மரத்தடியில அருமையா தூங்கிட்டு இருக்கான். ये तीनों अच्छे से खाया है, रोटी खाया, अभी लेट गया। அவன் ஏதாவது நான் வழி போக்கவங்களுக்கு ஏதாவது தரணும்னு விரும்பா இவங்க ஒண்ணு வேண்டாங்க. अगर जो तीसरा व्यक्ति कहा था मैं तुम सभी को कुछ इनाम दे रहे, ये लोग दोनों को रोक गए, नहीं चाहिए। यात्रा करने वाला व्यक्ति बोल रहा है मैं कुछ दोगे, कुछ इनाम देने के लिए कुछ सोच रहा है. नहीं कुछ नहीं, प्रेम से. आमीन। हालेलुया। हालेलुया. हालेलुया। சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே இளைப்பாறிட்டு இருக்காங்க. वैसे तीनों लेट गए, தூங்கிட்டு இருக்காங்க. वो सो रहा था। வழி போக்க எந்திச்சு போயிட்டான். वो तीसरा व्यक्ति वो चला गया। இந்த ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சாங்க. ये दोनों अभी जाग गया। எந்திச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு பையில झांक कर देखेगा तो बगल में एक तैला में 8 தங்க காசு. 8 सोना का पैसा सिक्का था। ஹalleluya. हालेलुया। 8 தங்க காசு. 8 सोना का सिक्का। முதல்ல ஒண்ணுமே வேண்டாம் சொன்னாங்க, இப்ப எடுத்துட்டாங்க. पहले मना किया था कुछ नहीं चाहिए, अभी 8 सिक्का को ले लिया। எடுத்துட்டு ஒருத்தன் அந்த 5 ரொட்டி கொண்டவன் எடுத்து जो 5 रोटी लाया था वो ने क्या क्या निकाला? 8 தங்க காசு. 8 का सिक्का था सोना का। அப்ப இந்த 3 ரொட்டிக்காரனுக்கு और वो जो 3 रोटी लाया था वो व्यक्ति को பெருந்தன்மையா நீனும் 3 தங்க காசு. ये जो 5 रोटी रखा था वो क्या किया? 3 के 3 सिक्का सोना का रख लो। வேண்டாம்னு சொன்னவன் पहले जो मना किया था இப்ப என்ன சொல்றா? अभी वो 3 रोटी वाला क्या करता है? எனக்கு சரி நிகராக பங்கு. नहीं, ये 8 सिक्का में बराबर करो। 4 உனக்கு நாள் எனக்கு நாள் வேண்டாம். 4 बराबर करो। तेरा 4 मेरा 4। உனக்கு நாள் தங்க காசு எனக்கு நாள் தங்க. तेरा 4 सोना का सिक्का, मेरा 4। கிருபையாக 3 கொடுத்தா எடுத்தா. वो पहले अनुग्रह से प्रेम से 3 सिक्का दिया उसको। அவன் பக்கத்துல தான் வச்சிட்டு போயிருக்கான். उसके बगल में रखा था। அவன் எடுத்து பார்த்து 8 தங்க காசு. वो निकाल के देखा 8 सोना। இவனுக்கு 3 தங்க காசை கொடுக்கறான். इसलिए वो देता है 3 सिक्का ले लो। ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். दोनों के बीच में बात हुआ। கொடுத்தவன் கேட்கல. फिर भी वो नहीं माना, திருப்பி அவன் கையில उसके எரிச்சிட்டான். हाथों में फेंक दी। என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ள வரான். फिर ये दोनों गांव के अंदर आए। நாட்டாம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வரான். वो पंचायत का सरदार के पास आया, அவன்கிட்ட கொண்டாங்க. वहां ले आया। இவன் கதையை சொல்றாங்க. ये दोनों अपने कहानी को बताया। என்ன நடந்துச்சு அவன் விசாரிச்சான். वो ग्राम पंचायत में கொண்டாங்க 8 தங்க காசை ये दे मेरे हाथ में लगा, கையில வச்சுட்டான். अपने हाथ में रख दिया। போடா जा तुम दोनों ऐसे खाली हाथ से போய் जा ஆளுங்க மேங்கடா. जा जाके पेट पकड़ी चला। 8 தங்க காசை 8 सिक्का मेरे हाथ में दे दो। எல்லாம் வரத சொல்லிட்டு फिर उसके बाद அவங்க கமிட்டி கூட்டி நியாயம் விசாரிக்கும் போது अब अभी ग्राम पंचायत इकट्ठा हो गया, सभी लोग ऐसे मुकदमा हो रहा। நியாயத்தின்படி न्याय के अनुसार உனக்கு 1 தான் கொடுக்கணும்பா. वो दूसरा 3 रोटी वाला का एक ही सिक्का देना। ரெண்டு பேரும் கூட்டாங்க. दोनों को बुलाया।
உனக்கு 7 தங்க காசு, உனக்கு 1 தங்க காசு. 5 रोटी वाला का 7 सोना का सिक्का, 3 रोटी वाला का 1 ही सिक्का। நாங்க எல்லாத்தையும் நியாயம் விசாரிச்சோம். क्योंकि हम न्याय करके अभी देता, உனக்கு 1 தான், तेरा 1 ही मिलेगा, அவனுக்கு 7. परंतु उनका 7 मिलेगा। ஏன் சொன்னா, क्यों? நீ 3 ரெட்டி கொண்டு வந்த, तो 3 रोटी लाया, 3 ரெட்டி 3 துண்டா போடு, 3 रोटी को 3 भाग करो, 9 துண்டு வருது. 9 रोटी। 9 துண்டுல 8 துண்டு நீ சாப்பிட்டுருக்க. वो 9 टुकड़ा में 8 टुकड़ा तो खाया क्या नहीं? ஒரே ஒரு துண்டு தான் நீ கொடுத்திருக்க. फिर वो तीसरा व्यक्ति को तो कितना टुकड़ा दिया? 1 ही टुकड़ा तेरे हाथों से दिया, மீதி எல்லாம் நீ தான் ஒரு ரொட்டியை சாப்பிட்டுருக்க. बाकी पूरा तू खा लिया। तेरा 9 टुकड़ा में ஒரு சின்ன துண்டு கொடுத்ததுக்கு ஒரு தங்க நாணயம் வாங்கி போ. इसलिए तू जो 1 टुकड़ा किया है रोटी, इससे 1 सिक्का बस खत्म। நியாயம் நீதிமயமாக திரும்பும். न्याय नीति के हो मुड़ेगा। நீ அப்படி நியாயம்னு விசாரிச்சனா யாரும் தாங்க முடியாது. वैसे जो न्याय करेगा तो मुकदमा लड़ेगा तो कोई नहीं कर सकता। ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்திலே நியாயம் இருக்கிறது. हर एक स्थिति के अनुसार न्याय है। தேவனுடைய பார்வையில் நியாயம் விசாரிப்பு இருக்கிறது. परमेश्वर की दृष्टि में न्याय का दिन है। கிருபையாக அந்த இடத்திலே விலகிக்கோ. अनुग्रह से उसी स्तर पर समझ पाओ। அந்த இடத்திலே அந்த தங்க காசை வாங்கிட்டு போயிடலாம். उसी स्तर पर वो सोना का वो ले जाना चाहता था। உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சின்ன சின்ன விஷயங்களை, விசுவாசத்தின் பலவீனங்களை தாங்கிக் கொள்ளணும். अगर तुम्हारे अंदर जो होता है छोटा छोटा बात मुश्किल, वो समझ पाओ। அது எங்கேயோ ஒருவன்ட்ட போக கூடாது. नहीं तो वो मुकदमा कानून के अनुसार भी बात नहीं जाना है ग्राम पंचायत के सरदार के पास। ஹalleluya. हालेलुया। அநேக பேருடைய விஷயங்கள்ல இப்படிதான் குடும்பத்துல பிளவு உண்டாயிருக்கு. वैसे कई परिवार के अंदर अलग हो जाता, பிளவு உண்டாகிறது. अलग अलग हो जाता। குடும்பத்துல துட்பட்டு வராங்க. परिवार के बीच में துட்பட்டு வராங்க. आमेन। ஹalleluya. हालेलुया। ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारे आत्मिक जीवन விசுவாசத்தை பலவீனங்களை தாங்க. जो विश्वास में निर्बल है उनको सको। ஹalleluya. हालेलुया। மோசே மலை மேல போய் கோலை பிடிச்சு நிக்கிறார். मूसा पर्वत पर जाकर लाठी उठाकर खड़ा था। ரெவிதீவுல யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். वो वहां रेविदीम टापू में यहोशू युद्ध किया। கோல் நேரா இருக்கும். वो जो मूसा के हाथ में है वो लाठी सीधा रहना है, வலது பக்கமோ இடது பக்கமோ சாஞ்சதுனா क्योंकि जरा सा दाहिने नहीं तो बाहिने ढीले होने में அவன் யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறான். वो यहोशू हार जाएगा। மோசேயுடைய பலவீனத்தை பார்த்து मूसा के वो निर्बल को देखकर அண்ணனும் மச்சானும் சேர்ந்து और उनकी वो भाई और जीजा दोनों, ஆரோனும் ஊரும் சேர்ந்து आरून और हूर दोनों, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கல்லை கொண்டு போட்டு मूसा बैठने के लिए एक बड़ा पत्थर को ले आकर அவனை உட்கார வச்சு उनको पिटाया। அவன் கைகளை 2 பேரும் வலது பக்கம் இடது பக்கம் தாங்கி பிடிக்கிறார். फिर वो दोनों दाहिने और बाएं तरफ में खड़ा होकर उनका हाथों को पकड़ा था। அங்கே ஜெயம் வந்தது. वहां यहोशू युद्ध में विजय पाया। ஒரு பலவீனம் உண்டு. निर्बल होता है, மாம்சத்துல பலவீனம் உண்டு. शरीर में निर्बल होता है, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை तेरे आत्मिक जीवन में பலவீனம் உண்டு. निर्बल तो होता है। ஹalleluya. हालेलुया। சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ये ठीक से समझ पाना है। பலவீனங்களை தாங்குங்கள். इसलिए निर्बल लोग को सको। உங்களுடைய ஜீவியத்துல, तुम्हारा जीवन में, குடும்பங்கள்ல, परिवार में, விசுவாச ஜீவியத்துல विश्वास के परिवार में பலவீனர்கள் இருக்கிறார். निर्बल लोग रहता है। ஹalleluya. हालेलुया। அவனை தாக்க வேண்டும். उनकी निर्बलताओं में तू सको। நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இன்னும் நாம் வேதத்திலே வாசித்தால் और हम शास्त्र में पढ़ेगा तो பலவீனம் உள்ளவர்களை நீங்கள் தாங்க முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. कमजोर लोग को हम सहना है, सहायता करना है। சில பலவீனத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். पहला तीमुथियुस 6वां अध्याय, 3வது வசனத்தை வாசிக்கிறோம். पहला तीमुथियुस 6वां अध्याय 3 वचन से लेकर पढ़ेंगे। ஒருவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனத்தை தேவபக்தியற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும்
தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை நோய் கொண்டவமாக இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் துர்சங்களும் கொள்ளாத சம்சயங்களும் உண்டாகும். கெட்ட சிந்தைகளும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத்தொழில் என்று எண்ணங்களுமாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறப்பிக்கும். எப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. यदि कोई और की प्रकार की उपदेश देता है और करी बातों को अर्थात हमारे प्रभु यीशु मसीह की बातों को और उस उपदेश को नहीं मानता जो भक्ति के अनुसार है, तो वह अभिमानी हो गया और कुछ नहीं जानता, वरन उसे विवाद और शब्दों पर तर्क करने का रोक है, जिससे डांट और झगड़े और निंदा की बातें और बुरे बुरे संदेह और उन मनुष्यों व्यर्थ रगड़े झगड़े उत्पन्न होते हैं, जिनकी बुद्धि बिगड़ गई है और वे सत्य से वहीन हो गया है, जो समझते हैं कि भक्ति कमाई का द्वार है। அப்போஸ்தலர் பவுல் प्रेरित पौलुस பலவீனமானவர்களை காக்க ஒரு நோய் கொண்ட ஒரு கூட்டத்துக்கு இதுக்கு தப்பிக்கப்படணும்னு சொல்றாரு. प्रेरित पौलुस ऐसे कह रहा है कि जो निर्बलों को सहने के लिए ऐसे बीमार से पड़ा हुआ एक प्रकार का झुंड है, उस झुंड से उन निर्बलों को हम बचाना है। வேற்றுமையான உபதேசத்தை பேசி தர்க்கங்களும் அதாவது வாக்குவாதம் உள்ளவனை குறித்து சொல்றது நோய் கொண்டவன். क्योंकि विचित्र उपदेश देखकर जो लोगों को ये बिगड़ देता है, वो दर्द करने वाला है, झगड़ा बिगड़ा करने वाला है। நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபைக்கு பெரிய கொடிய நோய் கொரோனா, இந்த கோவிட்-19 கிடையாது. इसलिए मैं अभी कह सकता है कि आत्मिक मंडली में जो बड़ा भयानक महामारी ये कोरोना कोविड-19 नहीं। ஆவிக்குரியர்களுக்கு இந்த கொடிய நோய் இது கிடையாது. आत्मिक लोग का भयानक महामारी ये नहीं। வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். धोखा मत पाओ, விசுவாசத்திலே ஜீவியத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். तू तुम्हारे विश्वास के जीवन में कभी धोखा मत खाओ। கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். अंतिम दिन में भरमाए जाएंगे। அதுல இருந்து சபை விசுவாசத்திலே ஜீவியத்திலே பலவீனர்களே இவன் தாக்குறான், இந்த நோய் தாக்குது. वैसे आत्मिक मंडली में वो विश्वासी लोग को इसी प्रकार का भरमाने वाले रोग पीड़ित करता है। இது பெரிய நோய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ये पौलुस कह रहा है, ये बड़ा रोग है, धोखा पाने वाले रोग। ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் என்னது இன்னொன்னு இன்ஸ்டாகிராம் இப்படி பலவிதமான நெட்ல வந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், அதாவது ஆரோக்கியமான உபதேசத்தை பட்சிக்கக்கூடிய வேதியமான உபதேசங்கள், இதுதான் பெரிய நோய். ऐसे आज எழுதுறாரு, இதை நோய் எழுதுறாரு. ये रोग करके लिखा, வாக்குவாதம், वाद विवाद, தர்க்கம், ऐसे तर्क ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக பேசக்கூடிய வேற்றுமையான உபதேசம், और आरोग्य उपदेश के विरोध से कहने वाला विचित्र उपदेश, பொறாமை, சண்டை, தூசணம், பொல்லாத காரியங்கள், और डांट झगड़े निंदा बुरे बुरे संदेह, கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியமில்லாதவர்கள், जो उनके मन की विचार बुरी है इसलिए वो सत्य पर नहीं। தேவ பக்தி இந்த நாட்களை ஆதாய தொழிலாக மாற்றுகிறவர்கள். और वो लोग क्या करता है, इन दिनों में परमेश्वर की भक्ति को बड़ी कमाई से बदलता है। இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. इसी प्रकार के लोगों से तो अलग हो जा। சபைக்கு சொல்ற இப்படிப்பட்டவர் நீ விலகு சொல்றார். ऐसे मंडली को और पौलुस कह रहा है, इसी प्रकार के लोग से तो अलग हो जा। அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு நோய். ये एक रोग है। உன்னுடைய பலவீனத்தை பார்த்து அந்த நோய் பிடிச்சுக்கணும். तेरा ये कमजोर को देखकर वो रोग का पीड़ित में तो हो जाता है। அவன் தந்திரம் உள்ளவன், वो चतुर है। வஞ்சிக்கிற வந்தவன் தந்திரமா வந்து வஞ்சிக்க, जो परवाने के लिए आया वो चतुर के अनुसार आया, தந்திரமா தான் உள்ள நுழைவான். वो चतुराई के कारण अंदर उसे घुसेगा। வஞ்சித்து உங்களுடைய பலவீனத்தை பார்த்து வஞ்சித்து அவன் நோய் உங்களை பிடித்துக் கொள்ளும். और तुम्हारे ये निर्बल को देखकर तुझे भरमा दिया जाएगा, फिर वो रोग में तू पीड़ित हो விசுவாச जाएगा। ஜீவியத்தை கம்ப்ளீட்டாக அழித்து விடுகிறது. वो क्या करता है, तुम्हारा ये विश्वास के जीवन को पूरा नाश அந்த करता है। விசுவாச ஜீவியத்தை இடரப்படிடக்கூடாது. तेरा ये विश्वास का जीवन कभी धोखा न खाना। இப்படிப்பட்ட பிரசங்கங்களையோ இப்படிப்பட்ட ஊழியத்தையோ அங்கீகரிக்கோ ஏற்றுக்கொள்ள விட்டு விலகு என்று சொல்லுகிறார். अगर इसी प्रकार का उपदेश को अंगीकार मत करो, ग्रहण मत करो, ये उपदेश से अलग हो जाओ। அப்படி நோய் கொண்ட அனுபவம் वैसे जो रोग से पीड़ित हुआ अनुभव, இந்த நாட்கள்ல எங்க திறந்து கிடக்குன்னு பார்த்து பிள்ளைகளை களைவார். अगर इन दिन में कहाँ
खोल के रखा करके लूटने के लिए इधर उधर भाग रहा है। சபைக்கு ஆராதனைக்கு வர முடியல, मंडली में आराधना में आने नहीं होता। அவங்க வீட்டுல இருந்து நீங்க டிவி பார்த்து செய்தியை கேட்கறீங்க, யூடியூப் செய்தியை கேட்கறீங்க, அநேக வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்கறீங்க, பலவிதமான இன்டர்நெட் உலகமா போயிட்டு இப்போ எந்த தொடர்பு இல்ல. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்த நோய் உங்க பலவீனத்தை தாக்கி விடக்கூடாது. तुम सभी अपने अपने तंबुओं में होकर व्हाट्सएप के द्वारा, यूट्यूब के द्वारा कई प्रकार का विचित्र संदेश और उपदेश को सुन रहा है, इसलिए तुम्हारा ये विश्वास का जीवन फरमाए ना जाना है, इसलिए सावधान रहो, चौकसी रहो। அந்த நோயை அவர்கள் நோய் கொண்டவர், वो रोग से पीड़ित हुआ, அந்த நோய் தாக்காதபடிக்கு इसलिए वो रोग तुझे पर ना पीड़ित करना அப்படிப்பட்ட है। அதை விட்டு நீங்க விலக வேண்டும். इस बातों से तू अलग हो जा। அது நீங்க ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். तुम प्रभु यीशु मसीह के उपदेश को लवणित करो, அதை விட்டு விலகு. उससे वो बात அல்லது உங்களுடைய பலவீனத்தை தாக்கும். नहीं तो तेरा ये निर्बलता को वो पीड़ित हो जाएगा। என்னத்துல பலவீனமோ அதை தந்திரமாக நுழையும். जिस बात में तेरा निर्बल है, उसी निर्बलता के कारण वो तेरे अंदर तेरे प्राण पर घुस आएगा। என்ன பலவீனமோ कहाँ निर्बल है, அதெல்லாம் நுழையும். वहाँ அதனால வைரஸ் நுழையுது. वहाँ वो वायरस घुसा था। என்ன பலவீனமோ क्या निर्बल है, அதனாலதான் இந்த நோயான வைரஸ் இன்னைக்கு பொல்லாத வைரஸ் நுழையுது. இதையும் ஒரு வைரஸ் எழுதியிருக்கிறார். ये हमारा आत्मिक जीवन में भी एक वायरस रोग करके लिखा। அதாவது ஆரோக்கியமான உபதேசம் இல்லாத அனுபவத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக எழுதுகிறார். और प्रेरित पौलुस जो आरोग्य उपदेश बिना के अनुभव को लिखा है, வேற்றுமையான உபதேசம், विचित्र उपदेश, ஆரோக்கியம் இல்லாத உபதேசம், आरोग्य बिना उपदेश, இது பெரிய ஒரு கொடிய நோய். एक बड़ा भयानक रोग। இது உங்களுடைய பலவீனங்களை வந்து தாக்கிறது. ये रोग आके फिर तुम्हारा निर्बलता में, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கக்கூடாது. तुम्हारा आत्मिक जीवन पे नाश हो जाए, மரணத்தை உண்டாக்கிடக்கூடாது. फिर मरण पर ना पड़ना। ஆவிக்குரிய மரணம் வந்து விடுகிறது. आत्मिक मरण आता है। அல்லேலூயா. हालेलुया। உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல तेरा आत्मिक जीवन ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். तो ठीक ठाक रहो, चौकसी रहो, அங்கே பலவீனமானவர்களை வெட்டுகிறான். इसलिए वो निर्बलों को मार डालता இந்த है। நாட்கள்ல हिंदी में உங்கள் பலவீனம் என்ன என்று கண்டுபிடிங்க. तुम्हारा निर्बल क्या है पहचान लो। உங்களுடைய பலவீனம் என்ன? तुम्हारा निर्बल क्या, அல்லேலூயா. हालेलुया। சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும். ठीक से पहचान करो। இயேசு அப்படித்தான் சொல்லுகிறார். यीशु ऐसे कहा था। லூகாஸ் சுவிசேஷம் लूक सुसमाचार எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। 14ஆம் அதிகாரம் लूक 16, 28ஆம் வசனம். लूक 16:28, 14ஆம் அதிகாரம். सारी लूक 14:28। உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து 14:28. உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவார போட்டப்பட்டு முடிக்க திராணிகளாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணிகளாமல் போனார் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையே என்று முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. तुम में से कौन है जो गढ़ बनाने चाहता हो और पहले बढ़कर कर्ज न छोड़े की पूरा करने की सामर्थ मेरे पास है कि नहीं? कहीं ऐसे न हो कि जब वो नींव डालने पर तैयार न कर सके तो सब देखने वाले ये कहकर उसे टट्टे में उड़ाने लगे, ये मनुष्य बनाने तो लगा पर तैयार न कर सका। ஃபர்ஸ்ட் இதோட முன்பு உட்கார், पहले बैठो, துவைக்கிட்டு எனக்கு முடிக்க திராணி இல்லைன்னு சொல்றாரு. फिर तू शुरुआत करके अभी मुझसे अंत करे नहीं होता मत बोलो। உன்னுடைய விசுவாசத்தினுடைய பலவீனத்தை சரியானபடி வளர்ந்து கொள்ள. तेरे विश्वास का जीवन में क्या निर्बल है वो पहले अच्छी रीति से पहचान लो। பரியாச ஜீவியத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. வாங்குறான் அவன் செய்யறான் இதனால நான் செய்யறேன்னு சொல்லாதீங்க. वो भी करता है इसलिए मैं भी करता हूँ मत बोलो। அவன் செய்யறான் वो करता है இதுல நானும் செய்யறேன். इसलिए मैं भी करेगा। உனக்கு என்ன ஆண்டவர் விசுவாச அளவு தந்திருக்கிறார். तेरा विश्वास का परिमाण क्या है उसी के अनुसार चलो। இந்த சரியானபடி உங்களுடைய விசுவாச ஜீவியத்துல சரியான என்னுடைய விசுவாசத்தின் என்ன பலம் என்ன பலவீனம் வளர்ந்துக்கிறது. इसलिए तुम्हारा विश्वास का जीवन में तेरा बल क्या है निर्बल क्या है। ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்னை 20,000 சேவரோடு கூட வருகிறவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்த்து கொள்ளுமோ கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. यह कौन ऐसा राजा है जो दूसरे राजा से युद्ध करने जाता हो
अब पहले बैठकर विचार न कर ले कि जो 20,000 लेकर मुझ पर चढ़ा आता है, क्या मैं 10,000 लेकर उसका समान कर सकता है या கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே சமாதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு எதுவானவர்களை கேட்டுக்கொள்வானே. नहीं तो उसके दूर रहते ही वह दूतों को भेजकर विलाप करना चाहेगा. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல तुम्हारे आत्मिक जीवन में உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததும் சொல்லுங்க. जो है उसी के अनुसार बताओ. அதற்கு மிச்சது தீமையினால் உண்டாயிருக்கு. क्योंकि सारी बात बुराई से होता. முதலாவது உங்களுடைய பலவீனத்தை ஒற்றுக்கொள்ளுங்க. पहले तुम्हारा निर्बलता को तो ग्रहण करो. என்னுடைய பலவீனம், ये मेरा निर्बल, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. मेरे से इतना ही होता. முதலாவது ஒத்துக்கொள்ளுங்க. पहले ग्रहण करो. அல்லது நோய் வந்து தாக்கி पहले मान लो, नहीं तो रोग आके पीड़ित कर देगा. எனக்கு அது செய்ய கட்டி தீர்க்க முடியாது. मुझे ये गढ़ को नहीं बन सकता. முதலாவது தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து விட. पहले बैठकर अपनी निर्बलता के बारे में हिसाब करो. என்னுடைய பலவீனம்தான். मेरे पास इतना ही ताकत है. தன் பலவீனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். अपनी निर्बलता को पहचान. அவன் 20,000 சேனைகளோட என்னோட 10,000 वो उसके पास 20,000 से ஒரு मेरे पास பலவீனத்தை 10,000. ரெண்டு இடத்துலயும் சொல்லுது. முன்பு உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் சிட் டவுன். ये दोनों उदाहरण में कह रहा है पहले बैठकर तुम खोज करो. இந்த லாக்டவுன் ஆன காலங்கள்ல ये लॉकडाउन के समय में முன்பு உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். पहले तुम बैठकर तुम्हारी निर्बलता के बारे में पहचान ले. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல நோய் பிடிக்க முடியாது. तभी तुम्हारा आत्मिक जीवन में कभी रोग नहीं आएगा. ஆவிக்குரிய நோய்கள் வராது. आत्मिक रोग नहीं आएगा. ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளர வேண்டும். आत्मिक जीवन में तो बढ़ते जाना है. கிருபை வரங்கள்ல, अनुग्रह वरदान में, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல आत्मिक आशीषों में இன்னும் வளரணும். और बढ़ना है. வளருவதற்கு बढ़ने के लिए முதலாவது நீங்கள் பிசாசு எதை கைவிக்கிறான்? பலவீனத்தை கைவிக்கிறான். पहले वो शत्रु निर्बलों को मार डालता है. எனக்கு என்ன பலவீனம்? मेरा निर्बल क्या है நான் உணர வேண்டும். मैं समझ पाऊँ. என் பலவீனம் என்ன? मेरा निर्बल क्या है. அந்த பலவீனத்தை சரியா உணர்ந்தா அந்த நோய் வந்து தாக்காது. वो निर्बलों को हम अच्छी रीति से அந்த சேஃப்டியா இருந்துக்கணும். बी सेफ. அதனாலதான் சேஃபா நம்ம உள்ள வீட்ல இருக்க சொல்றாங்க. इसलिए सरकार कहता है तुम अपने अपने तंबुओं में सावधान रहो. बी सेफ. பலவீனமானவர்கள निर्बलों को சீக்கிரமா அந்த வைரஸ் தாக்கும். जल्दी से वो वायरस पीड़ित करता है. பலவீனமானவர்களா வெட்டினா निर्बलों को मार डालता है. ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारा आत्मिक जीवन தேவ சமூகத்துல கூப்பிடுறோம். उनके समक्ष விசுவாசத்துல பலவீனம் உண்டு என்று ஒத்துக்கொள்ளும். विश्वास में मुझे निर्बल है. மற்றவருடைய ग्रहण करो, मान लो. மற்றவருடைய பலவீனத்தை தாங்கும். दूसरे के निर्बलता में तू सहो. இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்குமான வேற்றுமையான உபதேசமான நோய்கள் வருகிறது. आरोग्य उपदेश के विरोध से आजकल विचित्र उपदेश का रोग आ रहा है. ஆண்டுடைய சமூகத்துல के समुद्र में நாம் அர்ப்பணிப்போமா? हम समर्पित करते தெய்வமே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். हैं. हे प्रभु आपके समुद्र में समर्पित करता हूँ. Yes, Lord. கேட்ட சத்தியத்தை நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? आज जो सुना है बच्चों को परमेश्वर के पास सौंपेंगे. விசுவாசத்தின் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். जो विश्वास में निर्बल लोग हैं उसको तो ग्रहण करो. அவருடைய மன ஐயங்களை குற்றமாக தீர்க்காதீர்கள். और उनकी मन की बात को तो झगड़ा मत करो. உங்கள் வீடுகள்ல तुम्हारा परिवार மனைவி விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறார். यदि तेरे पत्नी विश्वास में निर्बल हो, குடும்பத்திலே பலவீனங்கள் உண்டு. ऐसे परिवार में निर्बल होता है. பிள்ளைகள், बच्चे लोग, தாய் தகப்பன் माता पिता பலவீனமானவர்கள் இருக்கிறார். वो निर्बल होते हैं. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலவீனமானவர்கள். आत्मिक जीवन में भी निर्बल लोग हैं. அவர்களுக்காக நம்ம ஒப்புக் கொடுக்கிறப்பா. उनके लिए हम समर्पित करता हूं. எங்கள் திருச்சபையில் கூட हमारे मंडली में भी விசுவாசத்தின் பலவீனம் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். विश्वास के निर्बल लोगों को सौंप देता हूं. இந்த நாட்கள इन दिन में கர்த்தருடைய கூடுகையில வர முடியாது இருக்கிறார்கள். प्रभु के संगति में संगति उपरना नहीं हो रहा. கர்த்தருடைய சபையில ஆராதிக்க முடியாது उनकी இருக்கிறார்கள். मंडली में आराधना के लिए आने नहीं हो रहा. அவர்கள் விசுவாசத்தை उनके विश्वास को சத்துரு கொண்டு போகாதபடி, शैतान न ले जाना. சத்துருடைய வல்லமை கிரியை செய்யாதபடி शैतान के सांप को उस पर पीड़ित नहीं होना. நாங்கள் அவர்களுக்காக பரிந்து हम उन பேசுகிறோம். लोगों के लिए विनती करता हूं प्रभु.
அவர்களுக்காக பரிந்து वो பேசுகிறோம். लोगों के लिए हम विनती कर रहा हूँ। இந்த நாட்கள் ஆராதனை இல்ல, हिंदी में आराधना नहीं, இந்த நாட்கள்ல அவர்கள் தேவனோட கூட ஐக்கியத்துல கூடுகையில வர முடியாம இருக்கிறார்கள். हिंदी में वो लोग परमेश्वर के साथ संगति में इस मंडली में आने नहीं हो रहा। விசுவாசத்துல குறைவு உண்டப்பா. विश्वास में निर्बल होता है। அவர்களுக்காக நாங்கள் பரிந்து वो பேசுகிறோம். लोग के लिए हम अपना करता हैं। ஆண்டவரே, हे प्रभु, அவர்கள் கெட்டு போகாதபடி, वो लोग नाश नहीं होना, அவர்கள் சோரம் போகாதபடி वो लोग निराश नहीं होना, அவர்கள் ஜீவித்தை वो அர்ப்பணிக்கிறோம். लोग जीवन को समर्पित करना திரும்ப கர்த்தரிடத்துல சாட்சி உள்ளவராக நிறுத்தப்பட வேண்டும். और परमेश्वर पर गवाही पर के रूप में खड़ा கிருபையில வசனத்துக்கு அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். अनुग्रह के वचन में हम वो सभी को सौंपता है। எந்த விதத்திலையும் கெட்டு போக கூடாதப்பா. किसी रीति में भी नाश ना हो। ரமதர சகமா விகமர சகரினா. எந்த விதத்திலையும் கெட்டு போக கூடாது. किसी रीति में भी नाश ना हो। In the name of Jesus. கிருபையில வசனத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். अनुग्रह के वचन पर हम सौंप देता है। வந்த சோதனைகள்ல जो आया वो समस्या, விசுவாச ஜீவியத்துல विश्वास के जीवन में பலவீனப்பட்டு निर्बल होकर பெற்ற கிருபைய அபிஷேகத்தை வரங்களை இழந்துடக்கூடாது. जो पाया हुआ अभिषेक वरदान को न होना है। அவருடைய பலவீனங்களை பார்த்து பிசாசு எதிர்த்து நிற்கிறான். और उनके निर्बल को देखकर शैतान मार डालने के लिए तैयार होता है। முன்பு உட்கார்ந்தவர்கள் कண்டுகொள்ள வேண்டுமே. भाई उन लोग बैठ कर अपनी बारी में निर्बलता के बारे में समझ पा रहे हैं। अपने पंगोतर उनके छुपा कर संभालता रहेगा. अपने पंगोतर उनके छुपा कर संभालता रहेगा. उसका वचन है आत्मा के तलवा बनी है. उसका वचन है आत्मा के तलवा बनी है. हालेलुया आनंद है. हालेलुया आनंद है. हालेलुया आनंद है. हालेलुया आनंद है. ऐसा आनंद है तुझे यीशु देता है. हमेशा आनंद यीशु देता है. Under the shadow of the Almighty, I shall come under the shadow of the Almighty. Is my rock and my refuge, I will live for you. Is my rock and my refuge, I will live for you. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. And praise Him, praise Him forever. I praise Him, praise Him, praise Him
Jesus is the happiness forever. Jesus is the I praise Him, praise forever. I praise Him, praise forever. மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, விசுவாசத்தில் பலவீனங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். जो विश्वास में निर्बल है वो निर्बल लोगों को हम प्रभु आपसे पास रखना है। அவருடைய மன ஐயங்களை குற்றமாக நாங்கள் தீர்மானிக்கிறோம். उनकी मन की निर्बलता को हम दोष न लगाना, நாங்கள் எங்களுக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்க न हम अपने आप को प्रसन्न है ताकि हम दूसरे को प्रसन्न करने के लिए हमें अनुग्रह दीजिए। மற்றவருடைய பலவீனங்களை தாங்க இருக்கிறோம். दूसरे निर्बल लोगों की निर्बलता को हम सहना है। அமெரிக்கன் சத்துரு பெரிய பலவீனமானவர்களெல்லாம் வெட்டினானே, वो अमले की शत्रु जो निर्बल में पड़ा सभी को मार डाला। நாங்கள் நாடுகளை சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். हम ये दिन में वो सत्य को समझ पाए। நாங்கள் என்னத்தில் பலவீனமாக இருக்கிறோமோ, हाँ प्रभु, जिस बात में हमारा निर्बल है, பரிசுத்தத்தில பலவீனமா, यदि पवित्रता में हम निर्बल हो, நீதியில பலவீனமா, धार्मिकता में हमारे निर्बल हो, தாழ்மைப்படுறதுல பலவீனமா और இருக்கிறோம், धीरज में यदि हमारा निर्बल होगा, பொறுமை இல்லாதபடி ஜீவிக்கிறோமா, अगर हम धीरज बिना जीवन बिता रहे हैं, நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். हम समझ पाता है சத்துரு எங்களை தாக்காதபடி शैतान हमें न मारना है, தவறான வேற்றுமையான உபதேசங்கள் எங்களை தாக்காதபடி किसी विचित्र उपदेश की पीड़ित में हम न होना, எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். हमें रक्षा कीजिए। எங்கள் ஜனங்களை हमारे लोग கிருபையில வசனத்துக்கு अनुग्रह के वचनों पर ஒப்பு கொடுக்கிறோம். सौंप देता हूँ அவர்களை பாதுகாத்து और लोगों को रक्षा कीजिए। அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில उनके आत्मिक जीवन में திரும்ப தேவனிடத்திலே ஆராதனைக்கு வந்து சாட்சியாக நிறுத்தும். फिर से परमेश्वर के मंदिर में आराधना करके गवाही के रूप में खड़ा होना, குடும்பங்கள்ல எந்த விதமான பிளவு இல்லாதபடி, और परिवार में कुछ किसी प्रकार के प्रभु गड़बड़ नहीं होना, சண்டைகள் கசப்புகள் இல்லாதபடி, किसी प्रकार के घर में झगड़ा पकड़ा नहीं होना, நான் என் வீட்டார்களால் கர்த்தரை சேவிப்போம். उसके बदले मैं और मेरे परिवार குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்த परिवार के साथ आपको महिमा करें, அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். दया के साथ ले आइए। இயேசுவின் நாமத்தில் इस பிதாவே. ग्राम से आपके पिताजी, ஆமென். हाँ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबको का आशीष करे. आमेन।